தமிழ்ல இருந்து திராவிடம் தோன்றுச்சா, திராவிடத்துல இருந்து தமிழ் தோன்றுச்சா? நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான வரலாற்று பதிவுகள் பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா? நம்ம தமிழ் மொழியில கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கிட்டத்தட்ட பொது ஆண்டு முன்பு 5ல இருந்து 3க்குள்ள எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். அதுல தொல்காப்பியர் அவர்கள் தமிழை மேற்கோள் காட்டியிருக்காரு. தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற ஒரு இடத்துல. பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு நூல்ல வஞ்சி காண்டத்துல இளங்கோவடிகள் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சொல்ல மேற்கோள் காட்டுறாரு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கரிதினை ஆயின் அப்படின்ற ஒரு இடத்த சொல்றாரு. அதே மாதிரி அப்பர் தேவாரத்துல பாத்தீங்கன்னா தமிழன் கண்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு. இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் பல்வேறு இடங்கள்ல தமிழ், தமிழன், தமிழ்நாடு இதுதான் பார்த்தா மென்ஷன் பண்ணிருக்காங்க. திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்துல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இத ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு. அவரு தமிழ்லன் தான் திராவிடம் அப்படின்றது தோன்றுச்சு அப்படின்றத தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரோட பகுப்பு முறையிலையும் சொல்றாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, தமிழ்ல இருந்து திராவிடம் வந்துச்சா, திராவிடத்துல இருந்து தமிழ் வந்துச்சா?